Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. நடிகர் ரவி மோகன் சமீபத்தில் கொடுத்த பிரஸ் மீட்ல அவரோட மனைவி ஆர்த்தி மேல பல குற்றச்சாட்டுகளை முன்வச்சு கதறி அழுது பேசியிருந்த சம்பவம் மக்கள் மத்தியில பேரதிர்ச்சி ஏற்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். 2024 ஆர்த்தியை விவாகரத்து பண்ண இருக்கிறதா அதிகாரப்பூர்வமா ரவி மோகன் அறிவிச்சாரு. ஆனா ஆர்த்தி இந்த முடிவுக்கு உடன்படல. அதை தொடர்ந்து ரவி மோகனும் சிங்கர் கெனிஷா கூட பழகி வந்தது சோசியல் மீடியால சலசலப்பை ஏற்படுத்துச்சு. இப்படி இந்த சர்ச்சை 2 வருஷமா போயிட்டு இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில சமீபத்துல கேரளால நடந்த ஒரு ஈவெண்ட்ல ரவி மோகன் மற்றும் கெனிஷா சிங்கிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ சோசியல் மீடியால வைரலாகவே பலரும் கெனிஷாவை கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்க. இதனால மனமுடைஞ்ச கெனிஷா ரவி மோகனை விட்டு விலகிறதா அறிவிச்சாங்க. அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துற விதமா ரவி மோகன் பிரஸ் மீட்ல பேசியிருந்தாரு. ரவி மோகன் இப்படி அழுது கத்தி பேசுறதையெல்லாம் பார்த்த மக்கள் பலரும் ரவிய இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்ததே இல்ல, அவர் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படின்னு பேச தொடங்கிட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில அன்பே ஆறுயிரே, மருதமலை, காலை மாதிரியான படங்கள்ல நடிச்ச நடிகை மீரா சோப்ரா ரவி மோகனோட இந்த சர்ச்சையை பத்தி பேசி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு இவரை ஜெயம் ரவின்னு தான் தெரியும். நான் சவுத்ல படங்கள் பண்ணும்போது இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு இப்போதான் இவரோட விவாகரத்தை பத்தி தெரிய வந்துச்சு. எல்லா நேரமும் ஆண்கள் மட்டுமே தப்பு பண்றது இல்ல, நிறைய பெண்கள் சட்டங்கள் அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறதுனால அதை வச்சு ரொம்பவே அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. ஆண்களோட தரப்பையும் நம்ம கேட்கணும். ரவி ரொம்ப இனிமையானவர் மற்றும் எளிமையானவர். அவர் தரப்பு உண்மை வெளியே வந்து அவருக்கு நீதி கிடைக்கும்னு நம்புறேன் அப்படின்னு மீரா சோப்ரா ரவி மோகனுக்கு ஆதரவா குரல் கொடுத்திருக்காங்க. தமிழ் நடிகைகள் பலரும் இந்த சர்ச்சை தொடர்பா அமைதியா இருக்கும்போது மீரா சோப்ரா முதல் முறையா ரவி மோகனுக்கு ஆதரவா பேசியிருக்கிறது இப்போ பாராட்டுகளை பெற்றுட்டு வருது. ரவி மோகன் பிரஸ் மீட்ல பேசும்போது கூட ஆர்த்திக்கு ஆதரவா பேசுற குஷ்புவை இட்லி நடிகை அப்படின்னு பேசி சர்ச்சை ஏற்படுத்தி இருந்தாரு. பதிலுக்கு குஷ்புவும் பரம்பரை புத்தியை காட்டிட்டாரு அப்படின்னு மறைமுகமா ரவி மோகனை தாக்கி இருந்தாங்க. இப்படி தமிழ் நடிகைகள் ரவி மோகனுக்கு எதிராக இருக்கும்போது பாலிவுட்ல படங்கள் பண்ணிட்டு வர மீரா சோப்ரா ரவி மோகனுக்கு ஆதரவா பேசியிருக்கிறது பலரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. ரவி மோகனோட இந்த பிரஸ் மீட்க்கு அப்புறம் இப்ப வரைக்கும் ஆர்த்தி எந்த பதிலும் சொல்லல. ஆனா ஆர்த்தியோட அம்மா சுஜாதா சீக்கிரமே எல்லாத்துக்குமே ஆதாரங்களோட பதிலளிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ரவி மோகன் மற்றும் ஆர்த்தியோட விவாகரத்து சர்ச்சை தொடர்கதையா போயிட்டு இருக்கு. Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு.